லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard students. லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்யூஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இனி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ், இப்போ நேச்சுரல் அதனோட ரூட்ஸை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருந்துச்சுன்னா எப்படி ரூட்ஸை கால்குலேட் பண்ணுறோம், இனி ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் எப்படி ரூட் ஆஃப் த டேர்ம்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஓகேவா. ஆல்ஃபா பீட்டா காமா அந்த ஆர்டரில் எடுத்து இனி பீட்டாஸ் ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணி தென் வில் பி கால்குலேட். இனி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சுன்னா தென் வில் பி ஃபாலோ த மெத்தட் b² - 4ac அந்த ஃபார்முலா டிஸ்கிரிமினன்ட் எடுத்து கால்குலேட் பண்ணோம். அதே கண்டினியூஷன் ஆஃப் the terms in this class la enna panna porom pathinaaka another part of the term very important one idla 2 marks la kekkalam adhe pola 1 marks la question kepanga Descartes rule nu solluvaanga. In this section we discuss some bounds for the number of positive roots and number of negative roots and number of non real complex roots for a polynomial over R and the conditions la eduthu varuvaanga. These bonds can be computed using a powerful tool called என்னது Descartes ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கன்சிடர் த டேர்ம்ஸ். என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக சொல்லும் போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் Descartes ரூல் பார்த்தீங்கன்னா டு டிஸ்கஸ் த ரூல் வி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சைன் இன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பாலினாமியல். அப்போ சேஞ்ச் ஆஃப் சைன் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாலினாமியல் அதை வச்சு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வாட் அபவுட் வில் பி கன்சிடர் த பாலினாமியல் given polynomial equation 2x power 7 minus 3x power 6 minus 4x power 5 plus 5x power 4 plus 6x cube minus 7x plus 8 ன்னு கொடுத்துருக்காங்க. For this polynomial let us denote the sign of the coefficient using the symbols positive and negative as the consider the term. எதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு பாருங்க. first one positive, second one negative and third one negative, fourth one positive, fifth one positive and sixth one negative and seventh one பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ அந்த சைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ it will be என்ன கண்டிஷன் சொல்லலாம் பாருங்க. note that we have not put any symbol corresponding to x square. அப்போ we further note that 4 changes of a sign occur. என்னென்ன 4 changes வந்திருக்கு பாருங்க. x power 6க்கு and x power 4க்கு and x power 1க்கு and x power 0க்கு it is considered the given solution. ஓகேவா. அப்போ in terms of இதனுடைய டெஃபினிஷன் எப்படி எடுத்துக்கலாம், அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸில் சொல்ல போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியரமும் அதுக்கு உண்டான தியரம்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த தியரத்தையும் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் a change of a sign in the coefficient is said to be occur at the jth power of x in polynomial p of x if the coefficient of x power j plus 1 x power j plus 1 and the coefficient of x power j are also coefficient of x power j minus 1 coefficient of x power j are the same or the different signs இருந்துச்சுன்னா for zero coefficient we take the sign of the immediately preceding non-zero coefficient அதனை எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த Descartes ப்ரூஃபில் எப்படி அந்த ப்ரூஃப் ஆஃப் த கண்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஃபர்ஸ்ட்டு will be in a theorem சொல்லியிருக்காங்க பாருங்கள். if p is the number of positive zeros of a polynomial p of x, அப்போ p வந்து நான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ polynomial p of x with real coefficients and s is the number of sign changes in a coefficient of p of x, then s minus p, s minus p is a non-negative even integer. And the order like addition then will be considered the Descartes rule will be take about. But first of all this theorem says the number of positive roots of a polynomial p of x
cannot be more than the number of sign changes in a coefficient of p of x. அதாவது அதோட அதிகமாக போகாதுன்ற கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. Further, it says that the coefficients between difference between the number of sign changes in a coefficient of p of x and the number of positive roots of the polynomial p of x is even. But then the conditions about will be taken about as a negative zeros of a p of x is a positive. Okay, அப்போ negative zeros of a p of x is a positive zero of p of minus x. We may use the theorem and conclude the number of negative zeros of the polynomial p of x cannot be more than the number of sign changes in a coefficient of p of minus x. அப்போ அதை விட அதிகமாக அது போகாது. அப்போ therefore and the difference between the number of sign changes in coefficient of p of minus x and the number of negative zeros of the polynomial p of x is even. அந்த ஆர்டரில் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகே, இதை எப்படி நம்ம ப்ராப்ளம் செக்ஷனில் it will be find out the result. இப்போ ஒரு அட்டாச்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். in terms of attainment of bounds for the number of real roots வச்சு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. அப்போ in terms of p of x in these roots of the terms has the zeros of the term -1 +1 -2 minus I plus I. இதான் என்னுடைய roots of the zeros. Okay, the polynomial is in the customary form is x power 5 minus 2x power 4 minus x plus 2. Expand பண்ணி வரும்போது we will be calculate the result. This polynomial p of x has 2 sign changes. எத்தனை sign changes வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள் positive, negative, positive. அப்போ 2 sign changes then will be considered. அப்போ therefore moreover will be fourth one zeros of the terms will be powers then will be considered. p of minus x apply பண்ணுறேன். minus x power 5 minus 2x power 4 plus x plus 2. அப்போ எங்கே எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 2 changes வந்திருக்கா. அப்போ therefore என்ன சொல்லலாம் பாருங்கள், is one sign change. By our Descartes rule, the number of positive zeros of the polynomial p of x cannot be more than 2. Appa the number of negative zeros of the polynomial p of x cannot be more than 1. Appa clearly 1 and 2 are positive zeros and -1 is the negative zeros of the polynomial. Appa therefore then get the answers enna sollalam pathinaka, and hence the bounds vandu pathina 2 are positive zeros and 1 for negative zeros are attained. We note that I and minus I neither positive nor negative, and the order will be calculated about. Okay, it is also same as also another one form of the questions. In a given polynomial all are positive, sign changes பண்ணும்போது then will be for என்ன changes வந்து பாருங்க, positive அடுத்து negative அடுத்து positive அடுத்து negative அடுத்து positive. அப்போ how many will be changes will be here? அப்போ 4 sign changes that will be here. அப்போ by the Descartes rules of the polynomial p of x cannot have more than 0 positive zeros and the number of negative zeros of the polynomial cannot be more than 4. Okay, அதை விட அதிகமாக போக போகிறது கிடையாது. ஓகேவா? and next one பார்த்தீங்கன்னாக்கா bounds for the number of imaginary இதெல்லாம் சொல்கிறது. அப்போ நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸில் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், show that the polynomial ஒரு polynomial equation கொடுத்துட்டாங்க. இந்த polynomial equation has at least 6 imaginary roots நான் ஷோ பண்ணி காமிக்கணும். ஓகேவா? it is very important question, 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், clearly there are 2 sign changes for the positive given polynomial p of x and hence number of positive roots of p of x cannot be more than 2. அப்போ only for 2 positive roots will be cannot changes of the term. அப்போ எனக்கு number of positive roots எத்தனை இது changes ஆகுதுன்றத p of minus x வச்சு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ negative roots cannot be more than 1. அப்போ அதை விட என்னது 1 விட, ஏன்னா ஆல்ரெடி 2 minus 1 is equal to 1, 1 விட அதிகமாக போகக்கூடாது, more than 1 சொல்லியிருக்காங்க, cannot be more than 1. அப்போ clearly என்னது எனக்கு 0 is a not a root. அப்போ ஸோ maximum number of real roots பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா is 3 and hence there is at least எத்தனை ரூட்ஸ் எனக்கு இமேஜினரியில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6 இமேஜினரி ரூட்ஸில் எனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா பவர் 9ல் இருக்கும்போது 3 ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸில் எனக்கு கிடச்சிரும். அதர் ரியல் ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸாக எனக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிள். அதுதான் இந்த சொல்யூஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? இஸ் கிளியர்? ஓகே, and see the next one example for 3.31.
in a given discuss the nature of the roots of the following polynomial. அப்போ கொடுத்துக்கிற polynomial equations எடுத்துக்க போகிறோம். இந்த polynomial equations நான் p of x consider பண்ணுறேன், p of minus x apply பண்ணுறோம், then there are 0 and hence it is no positive roots or no negative roots, no positive roots and no negative roots. That will be all or எல்லாமே எனக்கு positive rootsலே கிடைக்கும். Negative apply பண்ணும்போது எனக்கு என்ன roots are no changes, அப்போ therefore no positive roots and no negative roots. Clearly 0 is not a root, அதனால் those the polynomial has no real roots and hence all roots of the polynomial are imaginary roots ன்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். And next one பாருங்க, x power 5 minus 19x power 4 plus 2x cube plus 5x square plus 11 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம் பாருங்கள். the number of sign changes for the p of x and p of minus x are 2 and 1. ஓகே, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்சஸில் வந்திருக்கு எனக்கு 2 and 1, that is mean for it will be positive. பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை சேஞ்சஸ் வந்திருக்கு, 2 சேஞ்சஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அப்போ 2 சேஞ்சஸ் வந்திருக்கு. இங்கே நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் வந்திருக்கு, therefore it will be considered the term. ஓகே, அப்போ therefore what about will be replaced about, hence it has at most 2 positive roots and at most 1 negative root. அப்போ since the difference between the number of sign changes in a coefficient of p of minus x and the number of negative roots is even, அப்போ we cannot have 0 negative roots, so the number of negative roots is 1 ன்னு சொல்லிக்கலாம். Since the difference between the number of sign changes in a coefficient of p of x and the number of positive roots must be even, we must have either 0 or 2 positive roots கிடைக்கும். But as the sum of the coefficient is 0 வந்துச்சுன்னா 1 is a root கிடைக்கும். அப்போ therefore we must have 2 only and 2 positive roots ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா, it is considered about the 2 roots are imaginaryலையும் எனக்கு find out ஆகிறதுக்கு நல்ல ரிசல்ட். ஓகே, we'll see the exercise 3.6ல பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, discuss the maximum possible number of positive roots and negative roots of the polynomial. அப்போ maximum number of positive and negative roots will be calculated. அப்போ நான் என்ன பண்ண போறேன், given polynomial equation p of x ன்னு எடுத்துக்கிறேன். the number of sign changes in p of x is என்ன பார்த்தீங்கன்னாக்கா 4 changes வருது. அப்போ therefore we get the answer 4 ன்னு சொல்லிக்கலாம். அப்போ p of x has at most 4 positive roots. அப்போ positive rootsல எத்தனை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 positive roots. இப்போ நெகட்டிவ்ல அப்ளை பண்ணுறோம், எக்ஸ் பவர் in terms of ஆட் பவரில் வரது எல்லாமே நெகட்டிவ்ல வந்துடும். அப்போ in terms of then will be sign changes, எத்தனை சைன் சேஞ்சஸ் வந்திருக்கு, அப்போ p of minus xல எத்தனை சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ அட்மோஸ்ட் 3 நெகட்டிவ் ரூட்ஸ் கிடைக்குது. அப்போ 4 பாசிட்டிவ் ரூட்ஸ் அண்ட் 3 நெகட்டிவ் ரூட்ஸில் எனக்கு ஃபார்ம் ஆகுது. சின்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா the coefficient of number of negative roots of the polynomial p of x is even. அப்போ therefore the number of negative roots equal to at most 2, அதிகபட்சம் 2க்கு மேலே in terms of form ஆகிறது will be possible roots. Okay, and next one பாருங்க. Okay, we'll see the next one problem பாருங்க. Discuss the maximum possible number of positive and negative zeros of the polynomial. Okay, x square minus 5x plus 6 and x square minus 5x plus 16. Also draw the graph of the sketch of the graphs ன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், given in terms of given number of sign changes of p of x is என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா positive and negative will be changes that will be considered about the 2 roots. அப்போ at most 2 positive roots, negative apply பண்ணும்போது all the terms will be positive. அப்போ therefore that is negative apply பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா 0. ஓகே, அப்போ the number of sign changes in a p of minus x is 0 ன்னு சொல்லிக்கலாம். அப்போ p of x has no negative roots ன்னு சொல்லிக்கலாம். அப்போ then will be root of the terms பார்த்தீங்கன்னா 2 and 3ல எனக்கு it will be make about. Okay, are you understood? And see the another one problem. Okay, what about the next one problem? Show that the equation in terms of given equation has at least 6 imaginary solution ல எனக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகே, அவங்களே ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ given equations of the polynomial எடுத்துக்கலாம். the number of sign changes in p of x எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2. the number of positive roots is at most 2 ன்னு சொல்லிக்கலாம். minus xல அப்ளை பண்ணும்போது what about will be the number of sign changes in a p of x is என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 தான் எனக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ therefore p of minus x is 1 ன்னு சொல்லிக்கலாம். the number of negative roots of the p of x is at most 1. அப்போ since the coefficient of the difference of the number of sign changes in a p of minus x and the number of negative zeros is even, therefore p
p of x has no negative roots னு சொல்லி ஆன்சர்ல முடிச்சுக்கலாம். ஓகே, and last one பாருங்க, 0 is not a zeros of the polynomial ன்றதுனால the number of real roots is at most 3. therefore the imaginary of the number of roots என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா at least 6 roots ஆவது எனக்கு இமேஜினரியில் ஃபைண்ட் அவுட் ஆகுன்றது சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? and see the another one problem for determine the nature of the number of positive roots and negative roots of the given equation. அப்போ கொடுத்துற equationsக்கு positive roots and negative roots எடுத்து find out பண்ண போகிறோம். number of sin changes of p of x is பார்த்தீங்கன்னா 1 and number of positive roots is 1 னு சொல்லிக்கலாம். அப்போ therefore minus x apply பண்ணும்போது then will be changes about 1. again then will be calculate the number of negative zeros of the p of minus x is 1 னு சொல்லி ஆன்சரில் ஃபைனல் ஆன்சராக முடிச்சுக்கலாம். it is that clear that 0 is a root of the equation ன்றதுனால then therefore the imaginary roots is at least 6 எனக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ 3 roots are என்னது எனக்கு ரூட்ஸில் கிடச்சிரும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டேர்ம்ஸில் வில் பி கால்குலேட் அபவுட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தென் வில் பி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் zeros of and imaginary of the following polynomial. Our given கொடுத்துக்கிற polynomial equations in terms of no change in the sign of p of x and p of minus x also p of x has no positive and no negative real roots ன்றனால but 0 is the root of the polynomial equation of the given p of x ன்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் 3.6 கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாடலில் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா கிளாஸில் உங்களுக்கு பெண்டிங் அடிச்சதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 3.5ல் 4ல் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் என்ன மாடல் பார்த்தீங்கன்னாக்கா partly factored polynomial சொல்லுவாங்க. அப்போ in terms of கொடுத்துக்கிற polynomial equation in terms of partly factored தான் நம்ம மாற்றி will be solution எப்படி conclude பண்ணுறோம். இப்போ one of the method of the solution பார்க்கலாம். solve the equation ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த given equation என்ன பண்ண போகிறோம்னா product of the terms all the term plus constant equal to 0னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், it will be merge. எது கூட எது ப்ரொடக்ட் பண்ணால் it will be follow the same in terms of find out the result. அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீரைட் பண்ணி ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 1 into 2 into 3 into 4நாலும் 2 into 3 into 1 into 4நாலும் it will be get the same answer. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி will be ப்ராடக்டை will be change about. அப்போ x minus 2 x minus 3 x minus 7 x plus 2 plus 19 equal to 0ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ this given equationல first two terms ப்ராடக்ட் பண்ணுறோம், second two terms ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ x ஸ்கொயர் minus 5x plus 6 இங்கே பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் minus 5x minus 14 கிடைக்குது. அப்போ plus 19 equal to 0. அப்போ இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு சேம் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி எனக்கு சேம் as also will be calculate. ஓகேவா? அப்போ நான் அந்த ஆர்டரில் நான் மாற்றும் போது that is will be considered. நான் என்னவா மாற்றுறேன்னாக்கா will take about y in replace பண்ணுறேன். x ஸ்கொயர் minus 5x பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா y in replace பண்ணலாம். அப்போ y in replace பண்ணால் we get the equation y plus 6 y minus 14 plus 19 equal to 0ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். அப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா again will be product expand பண்ணுறோம். that is equal to quadratic equationல் கிடைக்குது y ஸ்கொயர் minus 8y minus 65 equal to 0ன்னு கிடைக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணி ஆன்சரில் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2 ரூட்ஸ் எனக்கு கிடைக்கும். அப்போ y is equal to 13 ஒன்று y is equal to minus 5 ஒன்று கிடைக்குது. அப்போ 2 ரூட்ஸ் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா it will be take என்ன டேக் எடுத்தேன் x ஸ்கொயர் minus 5x equal to yன்னு எடுத்தேன். அதுக்கு பதிலாக எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அகைன் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அகைன் another one குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் வி கெட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் உனக்கு டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் ஆகும். அப்போ டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் ஆகும்போது ரூட்ஸ் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் கிடைக்கும். அதே போல் சேம் as ஆல்சோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் 4 ரூட்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகி கிடைக்கும். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதா? அண்ட் see the another one problem. இதே மாடலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எது கூட மெர்ஜ் பண்ணுறது. அப்போ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2x minus 3 6x minus 1 அப்போ 3x minus 2 x minus 12 minus 7 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ then we get the resultant of the terms. என்ன ஆன்சரில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா what about in terms of 2x minus 3 and 3x minus 2 ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்டில் எடுத்திருக்காங்க. 6x minus 1
x minus 12 ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்டில் எடுக்க போகிறாங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6x ஸ்கொயர் minus 13x காமனாக இருக்குது. will take about yன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல்சோ சேம் it will be product இனி quadratic equationல கிடைக்கும். then we will be find out the roots. again simplify we get the resultant of the terms. quadratic equationல 4 roots உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? this type of the exercise 3.4ல உங்களுக்கு sums இருக்குது. and the model type of the questions will be homework question. all of you completed in a exercise 3.4 will be homework. okay. Okay students, exercise 3.4ல கொடுத்த homework sums and also exercise 3.6 நீங்கள் போர்டில் போட்டு காமிச்சதை பார்த்துருப்பீங்க. அதை எல்லாத்தையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, 3.4 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. this chapter is over and see the next one remaining. next chapter will be new chapter உங்களுக்கு பார்க்க போகிறோம். will be see about. thank you to all. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.